கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சு. நீங்கள் இப்போ எல்லாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் காலேஜஸ் எங்கெங்கே இருக்குது, லாஸ்ட் இயர் அதாவது 2025ல் கவர்மெண்ட் காலேஜில் கேட்டகரி வைஸ் என்னென்ன கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு, இது எல்லாத்துக்குமே நீட் மார்க் எலிஜிபிள் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ் இந்த கோர்சஸ் எல்லாத்துக்குமே கம்பல்சரி நீங்கள் நீட் மார்க் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நீட் மார்க் என்ன கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கெங்கே கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் அரம்பாக்கம் சென்னையில் இருக்குது, இவங்கள்ட்ட 60 சீட் இருக்குது. கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் இருக்குது, இவங்கள்ட்ட 100 சீட் அவைலபிளாக இருக்குது. கவர்மெண்ட் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் நாகர்கோயில் கன்னியாகுமரியில் இருக்குது, இவங்கள்ட்ட 60 சீட் அவைலபிளாக இருக்குது. கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருமங்கலம் மதுரையில் இருக்குது, இவங்கள்ட்ட 50 சீட் அவைலபிளாக இருக்குது. கவர்மெண்ட் யுனானி மெடிக்கல் காலேஜ் அரம்பாக்கம் சென்னையில் இருக்குது. கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் அரம்பாக்கம் சென்னையில் இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் போகும்போது கவுன்சிலிங் ஃபீஸ் அப்படின்றது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000லேருந்து 5000 வரைக்கும் உங்களுக்கு வரும். டியூஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் 3000ல இருந்து 42,480 அப்படின்றது பர் இயர் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. இதுக்குள்ளே நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. அதுவே ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhலேருந்து 3.5 வரைக்கும் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் அப்போ செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும். ஸோ அது கவுன்சிலிங் கோட்டா அப்படின்னா நீங்கள் 1000 ருபீஸ் பே பண்ணுவீங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா 5000 ருபீஸ் பே பண்ணுவீங்க. இது கவுன்சிலிங் ப்ரொசீஜர் அப்போ நம்ம டெபாசிட் பண்ணால் தான் கவுன்சிலிங் உள்ளவே நம்ம என்ட்ரி ஆக முடியும். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரிக்கு எந்த நீட் மார்க்லையும் உங்களுக்கு கிடைக்கல. பிசி கேட்டகரிக்கு 441ல் முடிஞ்சிருக்கு. பிசிஎம் வந்து 438ல் முடிஞ்சிருக்கு. எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 452ல் முடிஞ்சிருக்கு. எஸ்சிக்கு 389ல் முடிஞ்சிருக்கு. எஸ்சிக்கு 348ல் முடிஞ்சிருக்கு. எஸ்டி 313ல் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹோமியோபதிக்கு பிஏ பிஹெச்எம்எஸ் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஓசி கேட்டகரி அதே மாதிரி எந்த நீட் மார்க்கும் அவங்க செலக்ட் பண்ணலை. ஸோ பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 433ல் முடிஞ்சிருக்கு. பிசிஎம் 438ல் முடிஞ்சிருக்கு. எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 442ல் முடிஞ்சிருக்கு. எஸ்சிக்கு 363ல் முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏ 347ல் முடிஞ்சிருக்கு. எஸ்டி கேட்டகரிக்கு அவங்க எதுவும் சீட்டு அலாட் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூஎம்எஸ் அதாவது யுனானிக்கு வந்து ஓசி கேட்டகரிக்கு எதுலையும் அலாட் ஆகலை. ஸோ பிசி கேட்டகரி வந்து 403ல் முடிஞ்சிருக்கு. பிசிஎம் வந்து 410ல் முடிஞ்சிருக்கு. எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 396ல் முடிஞ்சிருக்கு. எஸ்சி 344ல் முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏ 319ல் முடிஞ்சிருக்கு. எஸ்டி வந்து 347ல் முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் பிஎன்ஒய்எஸ்க்கு வந்து நமக்கு நீட் மார்க் இல்லை. ஸோ உங்களுடைய 12th மார்க்கில் கட் ஆஃப் பேசிஸில் கிடச்சிருக்கு. ஸோ அந்த கட் ஆஃப் எதில் லாஸ்ட்டு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஓசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 193.5 கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு. பிசிக்கு வந்து 184.5 கட் ஆஃப். பிசிஎம் 185.5 கட் ஆஃப். எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 182.5 கட் ஆஃப். எஸ்சி 166.5 கட் ஆஃப். எஸ்சிஏ 174.5 கட் ஆஃப். எஸ்டி வந்து 167 கட் ஆஃப். ஸோ இந்த கட் ஆஃப் வைஸ் தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சீட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் முக்கியமாக என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா லாஸ்ட் இயருடைய கட் ஆஃப் தான் இது. இந்த வருஷம் உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.